புனிதர்கள் வரலாறு. இன்றைய புனிதர் ஐயம் நீங்கிய அடியார் புனித தோமையார். திருநாள் ஜூலை 3. மெசியா பாடுகளை பட்டன்றோ மகிமையடைய வேண்டும். இந்தியாவின் அப்போஸ்தலர் புனித தோமையார். இவரது இன்னொரு பெயர் திதிமுஸ். இதன் பொருள் இரட்டை பிள்ளை. கலிலேயா நாட்டை சார்ந்தவர். மீன் பிடிக்கும் தொழிலை செய்து வந்தவர். கள்ளம் கபடற்ற இவர் இயேசுவை அதிகம் நேசித்தார். உயிர்த்த இயேசு சீடருக்கு காட்சி அருளிய போது தோமையார் அங்கு இல்லை. இயேசுவின் காயங்களில் விரலை விட்டு பார்த்தால்தான் அவர் உயிர்த்ததை நம்புவேன் என்று பிடிவாதம் செய்ததாக இவரை பற்றி நற்செய்தி நல்கிறது. இவர் துடிப்புள்ளவர், தைரியசாலி. அதனால்தான் லாசரை எழுப்ப செல்வோம் என இயேசு கூறிய வேளை யூதர்கள் கொன்று போடுவர், போக வேண்டாம் என்று பிற சீடர்கள் பயந்து நிற்க, நாமும் போய் ஆண்டவருடன் சாவோம் என்று இவர் மார்தட்டினார். இயேசு மரித்து விண்ணகம் சென்றபின் அப்போஸ்தலர்கள் சீட்டு போட்டு தங்கள் மறைபோதக தலத்தை பிரித்தனர். கிழக்கத்திய நாடு தோமையாருக்கு கிடைத்தது. பயணத்தில் ஏற்படும் சிக்கல்கள், தெரியாத மக்களின் கலாச்சாரம் இவைகளை நினைத்து பயந்து போக மறுத்தார். இயேசு காட்சியளித்து மகிமையை தருவதாக கூறி போக சொன்னார். அவ்வேளையில் செசரியாவில் ஹாபான் என்ற வியாபாரி தன் அரசன் கண்டபராசுக்கு அரண்மனை கட்டி கொடுக்க கட்டிட நிபுணர் ஒருவரை தேடிக்கொண்டிருந்தார். தோமையார் இறை தூண்டுதலால் முன்னுக்கு வந்து தான் அப்பணியை செய்வதாக வாக்களித்தார். இந்தியா வந்தார். அரசனுக்கு மகிழ்ச்சி. 6 மாதத்திற்குள் அழகிய அரண்மனை கட்டித்தருவதாக வாக்களித்த தோமையாரிடம் அரசன் ஏகப்பட்ட பணத்தை வழங்கினான். கால விரயமின்றி இப்பணத்தை ஏழைகளுக்கு வாரி கொடுத்தார். அவர்கள் மகிழ்ந்தனர். இறை அருள் செயல்பட்டது. தன் ஆட்சிக்கு இடங்களை எல்லாம் பார்த்துவிட்டு பல நாட்கள் கழித்து திரும்பி வந்த அரசனிடம் பொறாமை கொண்ட மனிதர்கள் தோமையாரின் செயல் குறித்து கூறினார்கள். தான் கட்டிடம் கட்டியிருப்பதாகவும் ஆனால் அது விண்ணில் இருப்பதாகவும் அரசனிடம் தோமையார் கூற, அவனோ அதிர்ச்சியடைந்தான். அவரை சிறையில் அடைத்தான். இச்சமயம் அரசனின் உயிருக்குயிரான தம்பி சுகவீனமிற்று இறந்தான். மாணிக்க கற்களால் கட்டப்பட்டிருந்த அரண்மனை ஒன்றை அவன் விண்ணில் கண்டான். திரும்ப உயிர் பெற்றான். அண்ணனை அழைத்து அந்த அரண்மனையை தனக்கு விற்றுவிடுமாறு கேட்டான். இந்நிகழ்வை கண்டு அரசன் தோமையாரை விடுதலை செய்தான். அண்ணனும் தம்பியும் மதம் மாறினர். முதல் மலபார், பஞ்சாப், சிந்து போன்ற இடங்களில் சிதறியிருந்த யூதர் மத்தியில் தோமையார் போதிக்க ஆரம்பித்தார். புதிதாக திருமுழுக்கு வழங்கிய மக்களுக்கு ஒரு கோவிலை கட்டி அவர்களை வழிநடத்த ஒரு குருவையும் நியமித்து வேறு இடத்திற்கு செல்வதை பழக்கமாக கொண்டார். தனது போதக பணியில் ஒரு சமயம் சிறிது நேரம் ஜெபித்து நீரை கையில் எடுத்து மேல் நோக்கி எறிந்தார். ஆகாயத்தில் முத்துக்களை போல் நீர்ச்சொட்டுகள் நின்றன. பின் அவர் பாதங்களில் மலர்களாக வந்து விழுந்தன. இப்புதுமையை கண்ட கோகாமங்கலத்தில் உள்ள பல வைதிக பிராமண குடும்பங்கள் வேத மறையை தழுவின. இவரின் புனித வாழ்வு பற்றிய செய்தி காட்டுத்தீப்புள் பரவியது. ராஜா மகாதேவன் இவரை அழைத்தான். ஒரு பெரிய மரத்தடி ஒன்று துறைமுகத்தில் நீர்வெளி செல்லும் மதகினை அடைத்து கொண்டு கிடந்தது. அதை நகர்த்துவதற்கு யானை ஒன்றை கூட்டி வந்தும் பலனில்லாமல் போய்விட்டது. அதனால் தடியை அசைக்கவே முடியவில்லை. அந்த தடியை கோவில் கட்டும் பணிக்கு தந்துவிட்டால் தான் அதை நகர்த்த முடியும் என்று ராஜாவிடம் தோமையார் கூறினார். ராஜா இசைந்தான். நீரினுள் புனிதர் இறங்கினார். தன் அங்கியில் கட்டப்பட்டிருந்த கயிற்றின் ஒரு ஓரத்தினால் தடியின் ஒரு முனையை கட்டினார். எளிதில் தடியை அசைத்து காலமின்னூருக்கு கொண்டு சேர்த்தார். அங்கே ஓர் ஆலயம் கட்டினார். இவர் செயல்களில் பேய் ஓட்டிய புதுமைகள் ஏராளம். இவர் வெற்றியை கண்டு அழுக்காறு கொண்டனர் பிராமண பூசாரிகள். அரசனின் மகனை இவர் மதமாற்றியதை காரணங்காட்டி இவரை கொல்ல வகை தேடினர். இவர்கள் குற்றச்சாட்டை ஏற்றும் அரசனும் இவரை கொல்ல சம்மதித்தான். காளி கோவில் வழியாக இவரை விரட்டி கொண்டு வந்தனர் வேத விரோதிகள். காளியை வணங்க வேண்டும் என்றனர். நான் காளி கோவில் உள்ளே சென்றால் அவள் வெளியே வந்து விடுவாள். கோவில் நெருப்பினால் அழுந்துவிடும் என்று எச்சரித்தார். அவரை வலுக்கட்டாயமாக கோவிலுக்குள் தள்ளிவிட நெருங்குகையில் காளி சிலை வெளியே வந்தது. நெருப்பு இறங்கி கோவிலை அழித்தது. தோமையார் மயிலாப்பூரில் சின்னமலையில் திரளான மக்களுக்கு போதித்தார். பெரிய மலையில் தவம் செய்தார். பூசாரிகளுக்கு இவர் போதகம் பிடிக்கவில்லை. அரசனும் இவரால் தன் உறவினர்களும் பணியாளரும் இந்து மதத்தை விட்டு கிறிஸ்தவர்களாவதை பார்த்து சினம் கொண்டான். மக்களுக்கு அஞ்சி அவரை இரகசியமாய் கொன்றுவிட பணித்தான். கிபி 72 ஜூலை மாதம் 3ஆம் நாள் பெரிய மலையில் தம்மால் செய்யப்பட்ட கற்சிலுவையின் முன் ஜெபம் செய்து கொண்டிருந்த போது ஒரு பூசாரி அவரது விழாவில் ஈட்டியால் குத்தி கொன்றான். அச்சமயம் அவர் அச்சிலுவையை கட்டி அணைத்து முத்தம் செய்தார். அச்சிலுவையை இரத்தத்தால் அபிஷேகம் செய்தார்.
அச்சிலுவை நின்று அடிக்கடி இரத்தம் கசிந்தது. கிபி 1551, 57, 58, 1561, 1689, 1695, 1704 என்ற ஆண்டுகளில் இரத்தம் வடிந்த அந்த இரத்தத்தால் பல நோயாளிகள் குணமடைந்தனர் என மலைமேல் இரத்தம் என்ற நூலில் எழுதப்பட்டுள்ளது. கடும் பிணியால் பீடிக்கப்பட்ட மயிலை மன்னனின் மகனொருவன் தோமையாரின் அருள் இரக்கத்தால் குணமடைந்தான். எனவே மன்னனும் மனம் திரும்பி திருச்சபையில் சேர்ந்தான். மயிலையில் தோமையார் அடக்கம் செய்யப்பட்டார். வேத விரோதிகளுக்கு அஞ்சி அவர் உடல் எதிசாவிற்கு கொண்டு செல்லப்பட்டு அதன்பின் 1144 சின்ன ஆசியாவுக்கும் 1228 இத்தாலி நாட்டு ஓர்னோதாவிற்கும் கொண்டு செல்லப்பட்டது. தோமையாரின் கல்லறையை மயிலாப்பூர் பேராலயத்தில் இன்றும் காணலாம். ஆயிரக்கணக்கான திருப்பயணிகள் பல நூற்றாண்டுகளாக இக்கல்லறைக்கு வந்து புனிதரை வேண்டி வருகின்றனர். அன்னை பாரதம் மனம் திரும்ப ஆவி உடல்தனை அர்ப்பணித்த இயேசுவின் சீடராம் தோமாசே இதய கவிதையால் புகழ்கின்றோம். விசுவாச குறை கொண்டதனால் விசுவாசிகள் எம்மை பலப்படுத்தும். வேந்தனின் வேத சத்தியத்தில் விரும்பி வாழ அருள் கூறும். ஆமேன்.